வணக்கம் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து இப்போ வந்து அரசு வந்து அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படியெல்லாம் வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதில் வந்து சில பல சந்தேகங்களுக்கு உண்டான வீடியோவும் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அது எப்படியான தகவலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நான் முழுசாக வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு சத்துணவு வேலைவாய்ப்பு. இந்த சத்துணவு வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான சான்றிதழ்லாம் இதில் வந்து நீங்கள் இணைக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. தமிழ் வழி சான்றிதழ், தூரச் சான்றிதழ், கம்யூனிட்டி சான்றிதழ், இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ண நம்மளுடைய சேனல் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை, வரக்கூடிய சந்தேகங்களை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு சில டவுட் உங்களுக்கு வருது அப்படின்னா தாராளமாக எங்கெல்லாம் கேளுங்க. அதேமாதிரி ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுடைய குரூப்பில் வந்து மொத்தம் ஒரு 12 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கிளம்பியாச்சு. ஒரு சூப்பரான அப்டேட்டு. அடுத்தடுத்த வேலைவாய்ப்புலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வரும் என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் அந்த நீர்வளத்துறைக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர்த்துக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு செலக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க. கட்டாயமாக செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் கட்டாயமாக வீடியோ கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட பர்மிஷன் கேட்டிருக்கேன். வீடியோ கொடுக்கலாமா என்னென்னு சொல்லிட்டு. நாங்கள் செலக்ட் ஆனால் நீங்கள் வீடியோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுவோம். தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறையிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு துறையில் வேலைவாய்ப்பு பதவிகள் 2024. தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் உள்ள சத்துணவு அமைப்பாளர், சத்துணவு சமையலர், சமையல் உதவியாளர் போன்ற வேலைவாய்ப்புகளுக்கு இப்போ வந்து ஆட்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக பல பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க. அது சத்துணவு செய்யக்கூடிய ஆட்களே 2-3 ஸ்கூலை பார்த்துக்கிட்டு டெம்பரரியாக ஒரு ஆளை போட்டுக்கிட்டு ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலை திட்டம், அதாவது காத்தாலேயும் உங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும், மதியமும் உங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. அந்த காலை உணவு திட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் நம்ம என்னென்ன டிஃபன் சாப்பிடுவோம், ரவை, கிச்சடி, இதுமாரி சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர். இதில் வந்து பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பொதுப்பிரிவினர் அப்படின்னாவே எல்லாருமே வந்து இதில் அடக்கமாயிருவாங்க. பொதுப்பிரிவினர் அப்படின்னாலும் தாழ்த்தப்பட்டவர்களும் வரலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுப்பிரிவினர் அப்படின்னாவே ஓகே, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அவங்க வந்து கம்யூனிட்டியை வந்து இது பண்ணலை, என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுவும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக சத்துணவு அமைப்பாளர் பணிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 7,500 முதல் 24,000 ரூபாய் வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கப்படும், அதாவது சம்பளம் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வயது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 21 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஏன்னா
21 வயது முதலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 30 வயதுக்குள்ளே கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வந்திருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷத்தில் ஓரளவுக்கு இன்கம் பார்த்துடலாம். ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான். இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 21 வயது முதல் 40 வயது வரை உள்ளவரை பொதுப்பிரிவினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டவினர் இதில் வந்து தாராளமாக தகுதி உடையோர் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தையை போட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்குமே தகுதி வாய்ந்த அடிப்படையில், அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், இதுமாரி குவாலிஃபிகேஷனில் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர் 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர். நிறைய பேர் கேட்குறாங்க கணவரால் கைவிடப்பட்டோர்னால் என்ன, அது எப்படிங்க அப்படின்னு. டைவர்ஸ் வந்து பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு டைவர்ஸ்னு சொன்னால் தான் புரியும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கணவரால் கைவிடப்பட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. விதவைகள் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து டெத்தாக இருந்தால் அதை வந்து விதவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்துணவு அமைப்பாளர் பதவிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள சத்துணவு மைய வேலைவாய்ப்புக்கு மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்லாம் விண்ணப்பிக்க முடியாது. உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மட்டும்தான் நீங்கள் பணிபுரிய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு சத்துணவு அமைப்பாளர் பணிகளுக்கு 4% இடம் ஒதுக்கீடு, அதாவது 4% உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதில் இதில் ரிஜெக்ட் ஆனால் கூட உங்களுக்கு அந்த மார்க் கன்சலேஷன் பண்ணி ஒரு 4% வரதுனால மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சத்துணவு சமையலர் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சத்துணவு சமையலர் பதவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4100 முதல் 12500 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்துணவு சமையலர் பதவிக்கு பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 21 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கணும். விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் இந்த ரெண்டுக்குமே சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அது என்ன சர்டிஃபிகேட்னா, நீங்கள் வந்து விதவைகள் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட், அதாவது வீட்டுக்காரரோட டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கணவரால் கைவிடப்பட்டோர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதேமாரி தூரச் சான்றிதழ், அதாவது நீங்கள் இருக்கிற ஸ்கூல் நீங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எத்தனை மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணணும். இதுக்கு நம்மளோட சேனல் ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். அதில் வந்து தெளிவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். 20 முதல் 40 சமையல் உதவியாளருக்கும் அதேமாரியே தான். பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். சத்துணவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 3000 முதல் 9000 முறை வழங்கப்படும் ஊதியம். பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டவருக்கு 21 வயது முதல் 40 வயசு வரைக்கும்.
பழங்குடியினர் வகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 40 வயசு இருக்கலாம். விதவை கணவரால் கைவிட்டவர் வந்து 20லேருந்து 40 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவுத்துறை வேலைகளில் எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. நேரடி முறையில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை எளிய நேர்முக தேர்வின் மூலம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நேர்முக தேர்வுக்கான இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டீட்டெயிலாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கொடுக்குறேன். அடுத்தது எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி செலெக்ஷன் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.